நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஒரு சபையில் ஒரு பிரசங்கியாரை பிரசங்கம் பண்ண விசேஷ கூட்டத்திற்கு அழைத்தார்கள். அந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். நேரம் சொல்லிட்டாங்க, ஆனால் இன்னைக்கு பாஷை எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லலை. அதே மாதிரி அந்த பாஷுக்கும் நேரம் சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறார், பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். பிரசங்கம் போயிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் யாரும் போக முடியாதுன்னா வாசலில் பாசமாக உட்காந்துருக்குறாங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா ஆளை காணும். ஆண்கள் பக்கத்தில் எல்லாம் போயிட்டாங்க. ஆண்கள் ஏற்கனவே பிஸியான ஆட்கள் போயிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க பார்த்தா அப்படியே நைஸாக கண்ணமோட நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இல்லை ரொம்ப பரிதாபமான ஆட்கள் யாரும் நீங்கள் தான், பெண்கள் தான். கடைசி வரைக்கும் உட்காந்து பொறுமையாக கேட்டு போராட்டம். அல்லேலூயா. அப்படியே போயிடுச்சு. பார்த்தாங்க, அவங்க அப்படியே ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. ஒரு வயசான அம்மா மட்டும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த பாஸ்டுக்கு எல்லாரும் போயிட்டாங்க, பரவாயில்ல. இந்த அம்மா மட்டும் அழுது பிரசங்கத்தை கேட்குறாங்களே, அந்த அம்மாவுக்காக பிரசங்கம் பண்ணுவோம். 11 ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. அழுதுகிட்டே திரும்ப ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மணி ஆயிடுச்சு. இவருக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. எதுக்காக அழுகுறாங்கன்னு தெரியல. நம்ம பிரசங்கத்துக்காக அழுகுறாங்களா அல்லது எதுவுமே அதை எதுக்காக அழுகுறாங்களே கேட்டுடலாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் கிட்ட போனோம். இன்னும் தேம்ப ஆடாறாங்க. அழுத உடனே, அம்மா என் பிரசங்கம் அவ்வளோவா நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பிரசங்கம் பண்ணுற ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் நேரம் பண்ணிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. நீங்கள் ஒருத்தர் தான் பிரசங்கத்துக்கு இன்னும் சந்தோஷமாக நான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன், பிரசங்கம் அவ்வளோவா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்களா, பாஸ்டர் நான் எங்கள் வீட்டில் ஒரு ஆடு ஒன்று வளர்த்தேன். ஒரு ஆடு அவன் செல்லமாக வளர்த்தோம். அது நீங்கள் கிராமத்தில் வந்துருக்கணும், உங்களுக்கு தெரியும். மாடு ஆடெல்லாம் ரொம்ப செல்லமாக வளர்ப்பீங்க, ரொம்ப பாசமாக வச்சுருப்பீங்க. அந்த அம்மா செல்லமாக வளர்த்தாங்க அந்த ஆடு. போன வாரத்தில் அந்த ஆடு செத்து போயிடுச்சு பாஸ்டர். சரி, அதுக்கு என்னம்மா இப்போ ஒரு நாள் எல்லாம் செத்து தான் ஆகணும். ஆமாம் பாஸ்டர், எங்கள் ஆடுக்கு ஒரு தாடி இருந்தது பாஸ்டர், குறுந்தாடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆடுக்கு குறுந்தாடி இருந்தது பாஸ்டர். நீங்களும் குறுந்தாடி வச்சு நின்றுட்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்த உடனே, உங்கள் ஆடியை பார்த்த உடனே எங்கள் ஆடு ஞாபகம் வந்துடுச்சு பாஸ்டர். அட பாருங்க மனுஷன், பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சதும் நம்ம இதை நினச்சி தான் இருக்கிறாங்க. ஆடை நினச்சி தான் இருக்கிறாங்க, பிரசங்கத்தை நினச்ச அளவில். அல்லேலூயா.